வணக்கம் விவாஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? நான் ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன். இன்றைக்கி ஆடி அமாவாசை சமையலை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். தவச காய்கள் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஆனால் நார்மல் சமையல் மாதிரி தான் பண்ணணும். அதை பற்றி இல்லை. சில பேர் ஆட்டில் துவரம்பருப்பு பதிலாக பாசிப்பருப்பு யூஸ் பண்ணுவேன். நான் துவரம்பருப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு மெயினாக வாழைக்காய் இருக்கணும், ஒரு கூட்டு, ஒரு சாம்பார். சாம்பாரில் போடுறதா தவச காய்னு மெயினாக முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெங்காயம், பூண்டு, முள்ளங்கி இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஸோ வாங்க எப்படி நான் இன்றைக்கி ஆடி சமையல் பண்ணுறேன்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வாழைக்காய் நறுக்கி லைட்டாக வேக வச்சு வச்சுருக்கேன். அவரைக்காய் கூட்டுக்கு வேக வைக்க போகிறேன். இது வேக வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் இது சாம்பாருக்கு வறுக்கிறதுக்கு மிளகா, தனியா, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டால் சாம்பார் நைட் வரைக்கும் இருந்தாலும் கெடாது. அதனால நான் எப்போவுமே வெந்தயம் சேர்த்துப்பேன். இது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. இதாச்சா. அப்புறம் பருப்பு முதல்ல எடுத்த உடனே நம்ம பருப்பு எடுத்து வச்சிட்டோன்னா அதுதான் பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு மெத்தடே அதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் வேக வச்சு வச்சுருக்கேன். துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் சாம்பார் பண்ணிவிட்டு இதிலையே ரசம் பண்ணிவிடுவேன். நார்மலாக இன்றைக்கி மிளகு சீரகம் போட்டு பொடி நம்ம அரைச்சி கொட்டி தான் பண்ணுறோம். இந்த பொடியெலாம் சேர்க்கறது இல்லை. என்ன பொடினா இது சாம்பாருக்கு கொத்தவரங்காய் வேக வச்சு வச்சுருக்கேன். இது வெள்ளரிக்காய் தயிர் பச்சடிக்கு வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி இந்த சமையலை ஆரம்பிக்க போகிறேன். வாங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். இது வறுக்கிறதுக்கு, சாம்பாருக்கு வறுக்கிறதுக்கு போட்டுட்டேன். இப்போ சாம்பார் ஒரு பக்கம் வறுத்துக்க போகிறேன். இந்த பக்கம் சாம்பார் பண்ணிடலாம். ஸோ எண்ணெய் வச்சுருக்கேன். கடுகு, வெந்தயம் போட்டுட்டு காயை போட்டுட்டு புளியை கரைச்சி ஊற்றிட வேண்டியது தான். புளி ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். புளி கரைச்சாச்சு. இங்கே சாம்பாருக்கு வறுக்கிறோம். இந்த வறுத்து அணைக்கும் போது தேங்காயை போட்டு அந்த சூட்டில் போட்டோன்னா இன்னும் கொஞ்ச நாள் கெடாமல் இருக்கும், கொஞ்சம் நேரம். அதனால என்ன பண்ணுவேன், நான் வறுத்த உடனே அணைக்கும் போது கொஞ்சம் தேங்காயை போட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன். அப்படியே அரைச்சிடுவேன். தேங்காய் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார் பண்ண போகிறோம் நம்ம. இது கொஞ்சம் வாசனை வரட்டும், தனியாக இதெல்லாம். இங்கே இது காஞ்சிடுதான்னு பார்ப்போம். என்ன காயில் காஞ்சதுன்னா நம்ம சாம்பார் அடுத்தது பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். இன்றைக்கி நான் என்னென்ன சாம்பார் பண்ண போகிறேன்னா, கொத்தவரங்காய் சாம்பார், கொஞ்சம் கடுகு வெந்தயம் போட்டிருக்கேன், கொத்தவரங்காய் சாம்பார், அப்புறமா ஒரு பாயசம். இங்கே காமிங்க. பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். கூட்டுக்கு கொஞ்சம் எடுத்துப்பேன், பாயசத்துக்கு கொஞ்சம் எடுத்துப்பேன். ஸோ இது கூட்டு அவரைக்காய் கூட்டு வறுக்க பாருங்க. ஸோ இது என்ன பண்ண போகிறேன் இப்போனா, சாம்பாருக்கு வறுபட்டுருத்து நல்லா வாசனை வந்துடுது. இதை அணைச்சிடுவோம். இதுலேயே கறி பண்ணிப்போம். இந்த பாண்டிலேயே இது நல்லா வறுபட்டுடுத்து. இதை எடுத்துட்டு அந்த சூட்லேயே கொஞ்சம் தேங்காயை போட்டு வச்சுட்டோன்னா, இந்த சூட்லேயே இந்த தேங்காயை போட்டுட்டோன்னா அதுவும் கெடாமல் இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டுட்டேன். ஒரு முட்டை விட்டால் ஒரு சின்ன அரை ஸ்பூன் விட்டால் போகிறோம். நான் ஏதோ காய் பண்ணுறோன்னு நினச்சிட்டு எண்ணெயை விட்டுட்டேன். அதான் வடித்து எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த இதில் எண்ணெய் இருக்கிற எண்ணெய் போகிறோம். கடுகு போட்டுறேன், 2 உளுத்தம்பருப்பு போட்டுறேன், வாழைக்காய் எடுத்து போட்டுறேன், வாழைக்காயை போட்டுறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, நான் இன்றைக்கி மிளகு சீரகம் போட்டு தான் வாழைக்காய் பண்ணுறேன். ஸோ மிளகு சீரக பொடி போட்டேன். உப்பு போட்டு வேக வச்சுட்டேன், அதனால் உப்பு போடல. என்ன சார் அப்படியே காய் பண்ணுறதும் கற்றுன்ட்டேல. வீடியோ எடுக்கிறதோடு நிற்காமல் செய்யும்போது பார்த்து கற்றுக்க வேண்டியது தான். ஆமாம், அப்படியே கட்டினாலும் நீங்கள் பண்ண விடுங்க. இப்போ என்ன போட்டிருக்கேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்டாக கரெக்ட், பரவாயில்லையே, நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணுறீங்கள. வெரி குட். கடுகு வெடிச்சு இருக்கோம் ஒரு 2 நிமிஷம். அவ்வளோதான், காய் ஆகிடுச்சு. கொஞ்சமாக தேங்காய் துருவி எடுத்துடுறோம். அவ்வளோதான், காய் ரெடி.
வாழைக்காய் மிளகு போட்ட கறி. இப்போ வாழைக்காய் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், வேக வச்ச இதை சேர்த்துக்கிறோம். கொத்தவரங்காய் வேக வச்சுட்டு இந்த புளி தண்ணி, உப்பு நான் கடைசியிலேயே போடுறேன். இப்போ வந்து இதுக்கு புளி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வறுத்ததெல்லாம் தேங்காய் போட்டு அரைச்சின்னு வந்துடுவோம். இதை வறுத்துருக்கேன், இதுக்கு வந்து தேங்காய் போட்டு அரைச்சின்னு வந்துடுவோம். சரியா? அரைச்சிட்டு உங்களோட கனெக்ட் ஆகிறேன். கூட்டுக்கு என்ன வளர்த்துருக்கேன்னா, உளுத்தம்பருப்பு, சீரகம், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, தேங்காய் வறுத்து வச்சு இது அரைச்சிட்டோன்னா கூட்டு ரெடி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சாம்பார் வந்து கொதிச்சுன்னு இருக்கு. புளி வாசனை எடுத்து இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, அரைச்சின்னு வந்தோம்ல, அந்த விழுதை வந்து இதில் சேர்த்துருவோம். இந்த வறுத்து அரைச்சதை போட்டாச்சு, அரைச்சி விட்டாச்சு. இப்போ இது வந்து ஒரு கொதி வந்த உடனே பருப்பை கொட்டினா, தாளித்து கொட்டினா நம்ம சாம்பார் ரெடி. இது வந்து நான் இன்னைக்கு முக்கால்வாசி தவசக்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த நான் சொன்ன சில காய்களை தவிர்த்து மற்ற காய் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம தவசத்துக்கு பண்ணுறதா இருந்தால் துவரம்பருப்பு கிடையாது, பாசிப்பருப்பு தான். இந்த அமாவாசைன்றதுனால நாங்கள் துவரம்பருப்பு யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பார் வந்து கொதிச்சுட்டு இப்போ நம்ம பருப்பு வேக வச்ச பருப்பை சேர்த்துடுறோம். பருப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 பேருக்கு பண்ணுறதா இருந்தால் 1 டம்ளர் பருப்பு, சின்ன டம்ளரில் 1 டம்ளர் பருப்பு ஊற வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுவே கொஞ்சமாக எடுத்து கழுத்து பருப்புக்கும் ரசத்துக்கும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இன்றைக்கி சாம்பார் நம்மளது ரெடியாக எடுத்து அதுக்கப்புறம் தாளித்து கொட்டிடலாம். நம்ம ஒரு கொதி வந்துடும் இப்போ போட்ட உடனே. அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டுக்கு காய் ஆயிடுச்சு, காய் வெந்துடுத்து. இப்போ எடுத்துட்டு ரசத்துக்கு இதில் வச்சிடலாம். ரசம் பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் போட்டு புளியை கரைச்சி மஞ்சப்பொடி போட்டு வச்சுருக்கேன், உப்பு கருவேப்பிலை போட்டேன். இதை வந்து கொதித்த உடனே பருப்பு தண்ணி கரைச்சி கொட்டிட்டோன்னா, இங்கே பாருங்கள் பருப்பை கரைச்சி வச்சுருக்கேன், இதை கொட்டிட்டா நம்மளோட ரசமும் ரெடி. இதுக்கு வந்து தனியா மிளகு சீரகம் மிளகா வறுத்து அரைச்சாலும் சூப்பராக இருக்கும். ரசம் நான் வறுத்து வச்சுருந்ததையும் அப்படியே போட்டுட்டேன், நீங்கள் எப்படி சௌகரியமோ அப்படி சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் நான் திருப்பின்னு சொல்கிறேன். தனியா, வெந்தயம், கடலைப்பருப்பு, மிளகா வறுத்து தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுட்டு புளியை கரைச்சி விட்டு தானை போட்டுட்டு அரைச்சதை கொட்டிட்டு அது கொதித்த உடனே பருப்பை போட்டோன்னா நம்மளோட சாம்பார் ரெடி. ஏற்கனவே நான் உப்பு போட்டுட்டேன், அதை காமிக்க மறந்துட்டேன். இங்கே வந்து ரசத்துக்கு என்ன பண்ணோம்னா, நம்ம இன்ஸ்டன்ட் ரசம் இருக்குல்ல, அந்த மாதிரியே பொடி இருந்ததுன்னா நீங்கள் புளியில் அதை போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பண்ணணுன்றதுனால ஒரு 1/2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் வறுத்து 2 பருப்பு, இங்கே பருப்பு தண்ணி இருக்கிறதுனால நான் பருப்பு போடல, தனியா மிளகு சீரகம் வறுத்து பொடி பண்ணி இதில் போட்டுட்டு உப்பு போட்டிருக்கேன் தண்ணியில். இந்த அது கொதித்த உடனே இந்த பருப்பை கரைச்சி கொட்டினா நம்மளோட ரசம் ரெடி ஆகிடும். பெருங்காயம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ சாம்பார் ரசம் ஆகிடுச்சு. அடுத்தது கூட்டு, கறி ஏற்கனவே பண்ணிட்டேன். இப்போ சாம்பார் இது கொதி பண்ண எடுத்து நான் இறக்கி வச்சிடுறேன். அடுத்தது நம்ம கூட்டு எப்படி பண்ணுறோன்னு காமிக்கலாம். கூட்டு பண்ண போகிறோம். கூட்டுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன், கடுகு, சீரகம் போடணும். இங்கே அதுக்குள்ளே இதை பார்த்துடலாம். தண்ணி ரசத்துக்கு நல்லா கொதிச்சுடுத்து, வாசனை வந்துடுத்து. இப்போ வந்து தண்ணியை ஊற்றிட்டோன்னா, பருப்பு தண்ணியை ஊற்றிட்டோன்னா ரசம் ரெடி. ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. நெய்யில் கடுகு தாளித்து கொட்டினா ரசம் ஓவர். இப்போ வந்து இந்த பக்கம் நம்ம எண்ணெய் வச்சுருக்கோம், இதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கடுகு கொஞ்சம் சீரகம், கூட்டுக்கு வேக வச்சு வச்சுருக்கேன் பருப்பும் அவரைக்காயும். ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே நான் காமிச்சேன் இல்லை, சீரகம், மிளகு, உளுத்தம்பருப்பு, மிளகு சீரகம், அந்த பொடியை இதில் போட்டுருவோம். தண்ணி விட்டும் அரைச்சிக்கலாம், நான் ட்ரையாக அரைச்சிருக்கேன். ரொம்ப நிறைய கூட்டு வேண்டான்னு நீங்கள் தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கலாம். சீரகம், உளுத்தம்பருப்பு, மிளகு சீரகம், மிளகு போட்டு அரைச்ச கூட்டு. இன்றைக்கி மிளகு கூட்டு கொஞ்சம் வந்து கரெக்டாக இருக்கட்டும்ன்ட்டு அப்படி பண்ணுறேன். இப்போ இதை எடுத்து இதில் போட்டுட்டோன்னா நம்மளோட கூட்டும் ரெடி ஆகிடும். பாருங்கள், கடுகு வெடிச்சிட்டு கூட்டை சேர்த்துருங்க.
கூட்டும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அணைச்சிட வேண்டியதுதான். உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். இப்போ ரசமும் ஒரு பக்கம் கொதிச்சுடுத்துனா தாளித்து கொட்டிட்டு இறக்கிட வேண்டியதுதான். கூட்டு இறக்கிட வேண்டியதுதான். அடுத்தது என்னன்னு காமிக்கிறேன். தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் துருவி பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய் தேங்காயை அரைச்சும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு அப்படியே பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால, சோம்பேறித்தனமாக இருக்கிறதுனால நான் பச்சை மிளகாவையும் தேங்காயும் அப்படியே போட்டேன். ஆனால் பச்சை மிளகாய் தேங்காய் அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ தயிர் சேர்த்துட்டா தயிர் பச்சடி ரெடி. இப்போ நம்ம தயிர் பச்சடிக்கு வந்து நம்ம தாளித்து கொட்டணும், அவ்வளோதான். தயிர் பச்சடி ஜம்முன்னு ரெடி ஆகிடுத்து. வெறுமனையாக சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மிளகா இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம், ஆனால் அரைச்சிட்டோன்னா நல்லா சாப்பிட்லாம். மிளகாயும் தேங்காயும் அரைச்சிட்டோன்னா சூப்பராக சாப்பிட்லாம். இப்போ இங்கே பாருங்கள், கரண்டி வச்சுட்டேன். நம்ம வந்து கடுகு தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ கடுகை நம்ம தாளித்து கொட்டிடுவோம். இப்போ நம்மளோட தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தயிர் பச்சடியும் ஓவர். அடுத்ததா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் பாயசத்துக்கு பருப்பு வச்சுருக்கேன். அது தீஞ்சிட போகிறது. அடி வந்து டக்கு நான் கலரிண்டே இருக்கணும். நான் இதை ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். தேங்காய் அரிசி அதெல்லாம் அரைச்சி கொட்டாமல் பருப்பு நிறையா இருக்கிறதுனால வெல்லத்தை அப்படியே சேர்த்துட்றேன். இந்த வெல்லம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கரைச்சி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. வெல்லம் வந்து எங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன். பருப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பார்த்தாலே தெரியும் இவ்வளோ பருப்புக்கு இவ்வளோ தான் தேவைப்படும்னு. இதை நான் ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி பாயசம் பண்ணுறேன். இதுவே நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா வெல்லம் போட்டாச்சு, பைத்தம்பருப்பு போட்டு வேக போட்டு எடுத்தாச்சு. இந்த பாசிப்பருப்பு மாத்திரம் இதில் வந்து பால் வேணும்னா நீங்கள் கீழே இறக்கும்போது காய்ச்சி ஆறின பால் ஊற்றிக்கோங்க, தெரியாது. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுட்டேன். இதை இன்னொரு இதில் எப்படி பண்ணலான்னா, பருப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் தேங்காயும் அரிசியும் அரைச்சி ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக வரும். எனக்கு இன்றைக்கி பருப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் அப்படியே வெல்லம் போட்டுட்டேன், ஏலக்காய் போட்டுட்டேன். இதை வந்து நான் முந்திரியும் திராட்சையும் தாளிச்சு கொட்டி வதக்கி போட்டேன்னா முடிஞ்சு போச்சு நம்மளோட பாயசம். ஸோ இது கொதித்த உடனே இறக்க வேண்டியது தான். இப்போ பாயசம் ரெடி. இன்னும் என்ன பாக்கி இருக்குது அப்படின்னா வடை தான். பாருங்கள், இப்போ முந்திரி திராட்சையை நெய்யில் வதக்கியிருக்கேன். அவ்வளோதான். இதை வந்து நம்ம சாம்பார் பாயசத்தில் அப்படியே சேர்த்துடலாம். முந்திரி திராட்சையை போட்டு பாயசம் இப்போ ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு சாப்பிட்ற நேரத்துக்கு பால் ஊற்றிக்கோங்க, ஏன்னா புளிச்சிடும். இப்போ நான் அப்படியே தான் வைக்க போகிறேன். சாப்பிட்ற நேரத்துக்கு கொஞ்சமாக பால் சேர்த்து சர்வ் பண்ணுவேன். அவ்வளோதான், நம்மளோட பைத்தம்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரி பருப்பு பாயசம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இப்போ நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்றதை காமிக்கிறேன். இன்னும் வடை தான் பாக்கி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பை ஊற போட்டு வச்சுருக்கேன், வேர்க்கிறது இல்லை, அதனால் உளுத்தம்பருப்பை ஊற போட்டிருக்கேன். இதை அரைச்சி வடை தட்டணும். மிளகு போட்டு தான் தட்ட போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன, இது வந்து களத்து பருப்பு உப்பு போட்டு வச்சுட்டேன். இது தயிர் பச்சடி, அப்புறம் வாழைக்காய் கறி, மிளகு போட்ட கறி, அப்புறம் கூட்டு அவரைக்காய் கூட்டு, அப்புறம் சாம்பார் வந்து என்ன, கொத்தவரங்காய் சாம்பார், இது வந்து ரசம், இது வந்து பாயசத்துக்கு அந்த நேரத்துக்கு நீங்கள் கொஞ்சமாக பால் விட்டுக்கோங்க. இப்போ வேண்டாம், பால் வச்சுருக்கேன் நான், இருந்தாலும் புளிச்சிடுன்றதுனால நான் சாப்பிட்ற நேரத்துக்கு தான் பால் விடுவேன். ஸோ வந்து இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. வடையை வந்து தட்டணும் அரைச்சி, அதை உங்ககிட்ட காமிக்கிறேன் கடைசியில். ஊறுகாய் வேணும்னா நீங்கள் தொகையில் அரைச்சிக்கலாம், இஞ்சி தொகையில். அப்படி இல்லைன்னா மாங்காவை கட் பண்ணி போட்டு பச்சை மிளகா போட்டு உப்பு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் சாய்ஸு. நெல்லிக்காவை மிளகா வெங்காயம் நெல்லிக்காவை பச்சை மிளகா உப்பு போட்டு அரைச்சி ஊறுகாயாக யூஸ் பண்ணலாம், அது உங்கள் சாய்ஸு. அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் போட்டு சாம்பார், அவரைக்காய் கூட்டு, மோர் குழம்பு பண்ணோன்னா பண்ணலாம், நான் பண்ணலை. அவ்வளோதான், ரசம் மோர். இப்போ வடைக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் காஞ்சி எடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருக்கேன். மிளகு போட்டு
கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வடை தட்டணும். இவ்வளோதான். இப்போ ஃபைனலாக நமக்கு வடையும் தட்டியாச்சு. இப்போ நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம். தட்டில் வச்சு பாரு, நான் இலை இருக்கான்னு பார்க்குறேன். இலை இருந்தால் இலையில பரமாறி காமிக்கிறேன், அப்படி இல்லைன்னா தட்டில் வச்சு காமிக்கிறேன். கோச்சிக்காதீங்க, ஏன்னா நான் ஆடி அமாவாசை அன்னைக்கு பண்ணலை, உங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா ரொம்ப நாளாக நான் வீடியோ போடலைன்னு எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டதுனால ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு இப்போ நான் இதை போட்டிருக்கேன். இப்போ வடை வெந்த உடனே எடுத்துட்டோன்னா நம்மளோட சமையல் ரெடி ஆகிடுச்சு. அது ஆடி அமாவாசை அன்னைக்கு நதிக்கரையில் தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லுவாள். நம்மளால் முடியாது, ஆற்றுலையே பிராமணால் கூப்பிட்டு சாஸ்திரிகளை கூப்பிட்டு பண்ண வேண்டியது தான். ஸ்ரத்தையாக பண்ணோன்னா பித்ருக்கள் வந்து, அதாவது சுவாமி காரியம் கூட அப்படி இப்படி பண்ணலாமா, பித்ரு காரியம் மாத்திரம் ஸ்ரத்தையாக பண்ணணும்னு சொல்லுவாள். நம்ம டேஸ்டெல்லாம் பார்க்காம சமைச்சு முடித்து பித்ருக்களுக்கு காக்காக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது தான் விசேஷம். ஸோ அன்றைக்கி வந்து சாஸ்திரிகளை கூப்பிட்டு வீட்டில் தர்ப்பணம் பண்ணலாம். அடுத்த நாள் இப்போ ஆடி அமாவாசை, இந்த மாதிரி தை அமாவாசை, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். மற்ற அமாவாசைன்னா கூட இந்த 4 அமாவாசையை விடாமல் பண்ணணும். ஸோ இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். வாங்க வடை எடுத்து போட்டுட்டு வீடியோ முடிச்சுப்போம். பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை சமையல் உங்களுக்காக ஸ்ரத்தையாக பண்ணி காமிச்சிருக்கேன். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த 2-3 காய் மாத்திரம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஒவ்வொருத்தர் வழக்கம் அது, நம்ம வழக்கம் வந்து இதுன்றதுனால நான் சொல்லியிருக்கேன். வாத்து பெரியவாளை கேட்டு வழக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக சாப்பிட்றோம், ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள்.